ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ரவா உப்புமாவே செய்கிறீங்களா? ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சின்ன தக்காளி பழத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கேரட்டும் பீன்ஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் ரவை வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2 கப் சுடு தண்ணி சூடு பண்ண வச்சுருங்க. ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த 2 கிளாஸ் தண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மிலே வச்சு குக் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.